நினைக்காத. இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 1 கப் தோரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் இருக்கனால 1 கப் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தஞ்சாவூர் உரப்படை அதுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன், மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நல்லா பல்லாக அரிஞ்ச ஒரு 1/4 மூடியிலேருந்து 1/2 மூடி தேங்காய் போடலாம், நிறைய போடலாம், தப்பு கிடையாது. சொரக்காயை அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பாதி சொரக்காய், அதையும் போட்டுக்கலாம், பொடியாக அரிஞ்சிருக்கிறது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க பொடியாக ஒரு 2லேருந்து 3 வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா, ஒரு காஞ்ச மிளகா அதாவது வத்தல் சொல்லுவாங்க, அது ஒரு 10லேருந்து 15 அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவையானது. அது ஒரு 10லேருந்து 15. 1 ஸ்பூன் சோம்பு, 2யும் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு குறைன்னு அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க, இல்லைன்னா இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மொத்தத்தை கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நம்ம கலக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் அடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடி, கரெக்டான மூடி, பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் கரெக்டாக மூடி வைக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லோவிலே வேகட்டும், வேக பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு, செம்மையாக. நம்மளோட தஞ்சாவூர் உரப்படை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட தஞ்சாவூர் உரப்படை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க கட்டியான தேங்காய் சட்னியும் தொட்டுக்க நாட்டு சர்க்கரையும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் தஞ்சாவூர் உரப்படை. ரெசிபி போடுறேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.